ஓகே, இப்போ நம்ம வந்து 62nd question பார்க்கலாம். The quantum number of 6 electrons are given below. Arrange them in order of increasing energies. If any of these combination has the same energy lists. ஓகே, கீழே வந்து நமக்கு ஒரு செட் ஆஃப் கொடுத்துருக்காங்க, வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த குவாண்டம் நம்பரை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதை இன்க்ரீஸிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். எப்படி இதை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், n = 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து 4th ஷெல்லில் இருக்குது. ஸோ 4ன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், L = 2ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ml வேல்யூ வந்து -2ன்னு கொடுத்துருக்காங்க. mlோட வேல்யூ -2னா அதில் என்னெல்லாம் இருக்கும்? -2, -1, 0, 1, 2. அதாவது ml அப்படிங்கிறது -L2 + L, அதுதான் அதோட வேல்யூ. ஸோ இங்கே நமக்கு -2ன்னு கொடுத்துருக்காங்கன்னா -2, -1, 0, 1, 2 கவுண்ட் பண்ணிங்கன்னா மொத்தம் 5 வருது. ஓகேவா? அப்போ mlல் மொத்தமாக 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட என்ன ஆர்பிட்டில் அது வரும்? இது நம்ம தியரி பார்ட்டில் படிச்சிருப்போம். நான் உங்களுக்கு என்னோடய நோட்ஸில் உள்ளதை காட்டுறேன். பட் நீங்கள் இது தியரியில் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இந்த பாருங்கள், Lோட வேல்யூ 0, 1, 2, 3ன்னு எழுதியிருக்கேன். mlோட வேல்யூ 0, 1னா -1, 0 + 1, 2னா -2, -1, 0 + 1 + 2, 3னா அதே மாதிரி -3லேருந்து +3 வரைக்கும் எழுதிப்போம். ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? -2 கொடுத்துருந்தாங்க. -2 இந்த இடத்துல வருது. ஸோ இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா மொத்தம் 5 இருக்குது. ஸோ mlோட வேல்யூ 5 அப்படின்னா இங்கே பாருங்கள், mlோட வேல்யூ 5 அப்படின்னா எந்த ஆர்பிட்டல் வருது? d ஆர்பிட். இதே மாதிரி பார்த்துக்கோங்க. mlோட வேல்யூ 1னா s, 3னா p, 5னா d, 7னா f, 9னா g. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதை சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், mlோட வேல்யூ -2, அப்போது மொத்தமாக 5 வருது. 5னா என்ன ஆர்பிட்டல் வரணும்? d ஆர்பிட்டல். ஸோ இது 4d. ஓகேவா? இதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள், n வந்து 3, அப்போ 3rd சப்ஷெல் போட்டுடலாம். mlோட வேல்யூ பாருங்கள் 1 கொடுத்துருக்காங்க. 1னா என்ன வரும்? -1, 0 + 1, 3 வரும். 3னா அதுக்கு என்ன பார்த்தோம்? p ஆர்பிட்டலில் வரணும். ஸோ இங்கே வந்து 3p போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு n = 4. n = 4 அப்படின்னா 4th ஆர்பிட்டலில் இருக்குதுன்னு வச்சுப்போம். அண்ட் mlோட வேல்யூ பார்த்திங்கன்னா 0ன்னு இருக்குது. ஸோ இங்கே 0ன்னு இருக்கிறதுனால இது நம்ம இதை சால்வ் பண்ண முடியாது இல்லையா? அதனால் Lோட வேல்யூ பாருங்கள். Lோட வேல்யூ என்ன? 1. 1னா என்ன வரும்? -1, 0 + 1, 3 வரும். 3னா என்ன? அகெயின் p. ஸோ p போட்டிருக்கேன். அப்புறம் பாருங்கள், n = 3. 3 அண்ட் ml = -2. ஏற்கனவே இதை நம்ம பார்த்தோம். -2னா நமக்கு d ஆர்பிட்டல் வந்தது. ஸோ d ஆர்பிட்டல் வந்ததுனால இங்கே n 3 இருக்கிறதுனால 3dன்னு வரும். ஓகேவா? அப்புறம் பாருங்கள், n = 3, ml = -1. அகெயின் -1னா என்ன வரும்? -1, 0 + 1, 3 டிஜிட் வரும். 3 டிஜிட்னா நமக்கு p ஆர்பிட்டல். ஸோ 3p. இந்த எல்லா இதுலேயுமே நம்ம வந்து ms பார்க்குறதில்ல. ஏன் அப்படின்னா இது வந்து எலக்ட்ரான் வந்து பேராக இருக்கா அன்பேர்டாக இருக்கான்னு தான் பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். அந்த எலக்ட்ரானோட ஸ்பின் பார்க்குறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணாமலே நம்ம இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம பண்ணிடலாம். அதனால இதை நான் அவ்வளோவா கன்சிடர் பண்ணுறதில்ல. வெறுமனே உங்களோட n வேல்யூவும் l அண்ட் ml வேல்யூவும் வச்சு இதை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போது 3rd ஒன் பார்த்துருவோம். இப்போ லாஸ்ட் பாருங்கள், 4, இங்கே 0. அதே மாதிரி 0 இருக்கிறதுனால இங்கே நம்ம வந்து L கன்சிடர் பண்ணுவோம். Lக்கு 1 அப்படின்னா -1, 0 + 1, இதுதான் mlோட வேல்யூவாக இருக்கும். ஸோ 3 வருது. அப்போ இது 4p. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த வேல்யூஸ் எல்லாம் எழுதலாம். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4d, அப்புறமா 3p, அப்புறம் 4p, அப்புறம் 3d, அப்புறம் 3p, அப்புறம் 4p. ஸோ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை இன்க்ரீஸிங் ஆர்டரில் எழுத சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸ்னால் எப்படி எழுதணும்? சின்னதுலேருந்து பெருசுக்கு. அதனால் முதல்ல 3p, அப்புறம் 3d, அப்புறம் 4p, அப்புறம் 4dன்னு எழுதியிருக்கேன். அதே மாதிரி நம்ம கொஸ்டினில் இன்னொன்று என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சேம் எனர்ஜி எதுக்கெலாம் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. சேம் எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 3p 2 இருக்குது, 4pயும் 2 இருக்குது, அண்ட் ஒரு 3d ஒரு 4d. இது கிடையாது. ஸோ 3p அண்ட் 4p ரெண்டுமே சேம் எனர்ஜி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம்.
ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் 2.63, அதாவது 63 இஸ் தேர்ட் கொஷின். Bromine atom possesses 35 electron. It contains 6 electron in 2p orbital, 6 electron in 3p orbital and 5 electron in 4p orbital. Which of these electron experiences the lowest effective nuclear charge ன்னு கேட்டிருக்காங்க. Bromine electronல மொத்தம் bromine atomல மொத்தம் 35 electrons இருக்குது. அதில் 2pல 6 எலக்ட்ரானும் 3pல 6 எலக்ட்ரானும் 4pல 5 எலக்ட்ரானும் இருக்குது. இதில் எதுக்கு அதிகமாக எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னால் என்ன? அந்த எலக்ட்ரான் நமக்கு இங்கே 3p 4p 5pன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஆர்பிட்ஸில் இருக்கிற எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கும் நடுவில் இருக்கிற அந்த அட்ராக்ஷன், அந்த எனர்ஜியை தான் நம்ம வந்து நியூக்ளியஸ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் அதிகமாக எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கம்மியாக இருக்கும். நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஆர்பிட்டு தான் அதுக்கு சார்ஜ் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் தூரம் போகும்போது லூஸ் ஆகும், இன்னும் தூரம் போகும்போது ரொம்ப லூஸ் ஆகும். ஸோ டிஸ்டன்ஸ் அதிகமான எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கம்மியாகும். ஸோ இங்கே பாருங்கள் 2p இது வந்து பக்கத்தில் இருக்கும் நியூக்ளியஸ்க்கு, அப்புறம் 3p கொஞ்சம் தூரமாக இருக்கும், அப்புறம் 4p இன்னுமே தூரமாக இருக்கும். ஸோ இந்த மூணில் எதுக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கம்மியாக இருக்கும்? 4pக்கு தான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கம்மியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். among the following pairs of orbital which of the orbital will experience largest effective nuclear charge? ஸோ இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? லார்ஜஸ்ட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எதுக்கு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்? எந்த ஆட்டம் எந்த ஆர்பிட்டல் நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்கோ அதுக்கு தான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கும். ஸோ நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஆர்பிட்டல் எதுன்னு பார்க்கணும். 2s அண்ட் 3s, இதில் எது பக்கமாக இருக்கும்? 2s தான். அதனால் இதுக்கு ஆன்சர் 2s. அப்புறம் பாருங்கள் 4d 4f, எது நியூக்ளியஸ்க்கு பக்கமாக இருக்கும்? கம்பேரிட்டிவ்லி இது ரெண்டு கம்பேர் பண்ணும்போது 4d தான் பக்கமாக இருக்கும். அப்புறம் பாருங்கள் 3d அண்ட் 3p, இது ரெண்டில் எது நியூக்ளியஸ் பக்கத்தில் இருக்கும்? 3p தான் நியூக்ளியஸ் பக்கத்தில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். the unpaired electron in aluminum and silicon are present in 3p orbital. which electron will experience more effective nuclear charge from the nucleus? ஓகே, போன சம்லலாம் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி இருந்தது. பட் ஆனால் இப்போ நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா 2 ஆட்டம் கொடுத்துருக்காங்க, அலுமினியம் அண்ட் சிலிக்கான். அதோட ரெண்டோட எலக்ட்ரானுமே 3pல தான் இருக்குது. ஸோ ரெண்டோட இதுவுமே ஒரே 3p ஆர்பிட்டல் இருக்கும்போது எதுக்கு 2 எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேஸில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, அட்டாமிக் நம்பர் அதிகமானால் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அலுமினியம் அண்ட் சிலிக்கான் ரெண்டுத்துலேயுமே அட்டாமிக் நம்பர் எதுக்கு அதிகம்? சிலிக்கானுக்கு தான் அட்டாமிக் நம்பர் அதிகம். அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது சிலிக்கானுக்கு தான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகம். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது ஒன்று தான், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எப்போல்லாம் அதிகமாக இருக்கும்? அட்டாமிக் நம்பர் அதிகமாக இருக்கும் போதும் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும் போதும். ஸோ இந்த 2 கண்டிஷன்ஸில் தான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 66. இண்டிகேட் த நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். கீழே ஒரு செட் ஆஃப் ஆட்டம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே ஈஸி தான், எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்பரஸ் கொடுத்துருக்காங்க. பாஸ்பரஸோட அட்டாமிக் நம்பர் என்ன? 15. ஸோ இந்த 15 வச்சு முதல்ல நான் இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிக்க போகிறேன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு ஏற்கனவே எழுத தெரிஞ்சிருக்கும். 1s2 2s2 2p6 3s2 3p3. கவுண்ட் பண்ணி பாருங்கள். 2 4 10 12 15. ஓகேவா? எழுதிட்டேன். இப்போது நீங்கள் இதை எப்படி சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாகவே நமக்கு தெரியும் எஸ் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான் இருக்கும், பி ஆர்பிட்டில் 3 எலக்ட்ரான் இருக்கும், இதே டி ஆர்பிட்னா 10 எலக்ட்ரான் இருக்கும், எஃப் ஆர்பிட்னா 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி படித்தது. ஸோ இது எதில் முடியுது பாருங்கள்? பி ஆர்பிட்டில் முடியுது. பி ஆர்பிட்டில் ஆக்சுவலாக எத்தனை எலக்ட்ரான் இருக்கணும்? 6 எலக்ட்ரான் இருக்கணும். ஆனால் நமக்கு இங்கே 3 தான் இருக்குது. அப்போ எத்தனை எலக்ட்ரான் அன்பேர்டாக இருக்குது? இந்த 3 எலக்ட்ரான் தான் அன்பேர்டாக இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 3. நீங்கள் இப்படியே சிம்பிளாக இதை எழுதிடலாம். இல்லைனா நீங்கள் உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக நான் இங்கே உங்களுக்கு பேரிங் பண்ணி காமிச்சிருக்கேன். இது ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்கள் பட் அப்ளை பண்ணும்போது, நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நீங்கள் இந்த மெத்தட்லேயே இதை கவுண்ட் பண்ணியே நீங்கள் எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இதை நான் உங்களுக்கு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதை பார்த்துக்கோங்க. எஸ் ஆர்பிட்டலில் பாருங்கள் 1s2 இருக்குது, அப்போ இங்கே 2 எலக்ட்ரான். அப்புறம் 2sலேயும் பாருங்கள் 2 எலக்ட்ரான் இருக்குது, ஸோ 2. அப்புறம் 2pயில் 6 எலக்ட்ரான் இருக்குது, ஸோ 6 பாக்ஸஸும் ஃபில் பண்ணிட்டேன். அப்புறம் 3sல பாருங்கள் 2 எலக்ட்ரானும் கம்ப்ளீட், அதனால் 2 எலக்ட்ரானும் ஃபில் பண்ணிட்டேன். அப்புறம் 3p வரும்போது பாருங்கள் இங்கே 3 எலக்ட்ரான் தான் இருக்குது, ஸோ 3 மட்டும் போட்டிருக்கேன். மிச்சம் 3 நமக்கு அன்பேர்டு. ஓகேவா?
இப்போ நெக்ஸ்ட் ஆட்டம் போகலாம். சிலிக்கன். சிலிக்கனோட அட்டாமிக் நம்பர் என்ன? 14. அப்போ இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத போகிறோம். எழுதணுன்னா 1s2 2s2 2p6 3s2 3p2 வரும். 3p2ங்கும்போது நமக்கு இதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கணும்? 6 எலக்ட்ரான் இருக்கணும். ஆனால் இங்கே 2 எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ இந்த ரெண்டுமே எப்படியாக தான் இருக்கும்? அன்பேர்டு எலக்ட்ரானாக தான் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் இன் சிலிக்கன் வந்து 2. ஓகேவா? அகெயின் இதையும் நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸஸில் உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இங்கே போட்டிருங்க. இதை நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அயன் போகலாம். அயன் பாருங்கள், அயனோட அட்டாமிக் நம்பர் 26. இதுக்கும் நான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிக்கிறேன். எழுதும்போது 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d6. அப்போ 3dயில் முடியுது. டி ஆர்பிட்டில் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கணும்? 10 எலக்ட்ரான் இருக்கணும். ஆனால் நமக்கு இங்கே 6 தான் இருக்குது. ஸோ 6 எலக்ட்ரான் தான் இருக்குங்கும் போது நம்ம இதை எப்படி எழுதலாம்? இங்கே நான் 4ன்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது 6. இங்கே இருக்கிற 6மே எப்படி தான் இருக்கும்? அன்பேர்டாக தான் இருக்கும். ஐம் சாரி, இந்த இடத்துல 6 இல்லை 4 தான். அது ஏன்னு உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஓகே, டி ஆர்பிட்டில் மொத்தம் 6ன்னு முடிஞ்சிருக்கா? ஸோ நான் அந்த டி ஆர்பிட்குள்ளே பாக்ஸ் மட்டும் போடுறேன். டி ஆர்பிட்டில் மொத்தம் 5 எலக்ட்ரான் இருக்கும். 2 3 4 5. ஓகேவா? இப்போ நமக்கு இங்கே 6ன்னு கொடுத்துட்டாங்களா? அப்போ 1 2 3 4 5 6. இந்த பாக்ஸ் பேர் ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த பாக்ஸ் பேர் ஆனதுனால இதை நம்ம கண்டுக்கக்கூடாது, கவுண்டில் எடுத்துக்கக்கூடாது. மிச்சம் எத்தனை எலக்ட்ரான் அன்பேர்டாக இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 and 4. 4 எலக்ட்ரான் அன்பேர்டாக இருக்குது. ஸோ அந்த 4 எலக்ட்ரான் போட்டுட்டேன். நீங்கள் உடனே இதில் 6 இருக்கிறதுனால அப்படியே இதை 6 அன்பேர்ட் எலக்ட்ரான்னு மறந்து போட்டுறாதீங்க. 6 இருக்கும்போது மொத்தமே 5 தான், 5 பாக்ஸஸ் தான் போடுவோம். அதில் 5 போக 6ஆவது தான் ஒன்று ஃபில் ஆகி அது பேர் ஆயிரும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க நாள் தான் அன்பேர்டில் எழுதணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குரோமியம். குரோமியம்க்கு அட்டாமிக் நம்பர் 24. இதுக்கு அகெயின் நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிக்கோங்க. 1s2 2s2 2p6ன்னு ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலாக எதில் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 4s1 3d5ன்னு முடியுது. அது என்ன 4s1 3d5 அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். குரோமியம் வந்து இந்த 4s1 இது ஆக்சுவலாக இந்த கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்னா 4s2 3d4 இருக்கும். ஓகேவா? ஸோ 4s2 3d4 இருக்கும்போது இந்த 3d4ங்கிறது நமக்கு அன்ஸ்டேபிள். இதில் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் கிடச்சிதுன்னு வைங்களேன், எப்படி ஆகும்னா இந்த 4s2 இப்படி இருக்கட்டும், 3d4 இருக்கா, 1 2 3 1 2 3 4 5. ஓகேவா? இந்த 3d4 நம்ம எப்படி போடுவோம்? 1 2 3 4ன்னு போட்டுருவோம். ஸோ இதுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் கிடச்சிதுன்னா எல்லாமே ஹாஃப் ஃபில்ட் ஆர்பிட்டல் ஆகும். ஸோ ஹாஃப் ஃபில்ட் ஆர்பிட்னா இது ஸ்டேபிள். ஸ்டேபிளுக்கு எப்படி இருக்கணும்? எல்லாமே ஹாஃப் ஃபில்டாக இருக்கணும், இல்லைன்னா எல்லாமே ஃபுல் ஃபில்டாக இருக்கணும். அதாவது டபுள் ஸ்பின்னும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். இது எல்லாமே ஹாஃப் ஸ்பின் கிடச்சிடும் இதுக்கு ஒரு எலக்ட்ரான் இருந்தால். ஸோ இந்த 4s2 இங்கே வந்து 3d4ன்னு இருக்குது. ஸோ இந்த 4s2 ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணி இந்த ஒரு ஸ்பின் எலக்ட்ரானை இங்கே கொடுத்துரும். கொடுக்கும்போது என்னாகும்? இது 4s1 ஆகும், இது 3d5 ஆகும். ஸோ எப்போவுமே குரோமியமோட அட்டாமிக் நம்பர் எழுதும் போது இது நம்ம 4s1 3d5ன்னு எழுதுவோம். ஆல்ரெடி இது நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தியரி பார்ட்டில் படிச்சிருப்பீங்க. நான் உங்களுக்கு ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணிட்டோம். இப்போ இதோட கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குது? 4s1 3d5ன்னு இருக்குது. ஸோ இப்போ இதில் எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும் நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள். 4s1ன்னு இருக்குது. ஸோ இங்கே 4sல ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ அது பேர் இல்லை. ஸோ அதை கவுண்டில் எடுத்துக்கோங்க, ஒரு எலக்ட்ரான். 3d5 3dலேயும் 5 எலக்ட்ரானும் ஃபுல்லாகவே ஹாஃப் ஸ்பின்னாக தான் இருக்குது. அதுவும் வந்து உங்களுக்கு பேர் ஆகலை. ஸோ இதில் 4sலேயும் ஒரு எலக்ட்ரானும் 3dயில் இருக்கிற 5 எலக்ட்ரானும் அன்பேர்டாக இருக்குது. ஸோ கவுண்ட் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா மொத்தம் 6. ஸோ 6 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் கிரிப்டான். கிரிப்டானோட அட்டாமிக் நம்பர் 36. 36 ஆல்ரெடி நீங்கள் இதை யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா கிரிப்டான்கிறது ஒரு நோபல் கேஸ். நோபல் கேஸ் எப்போவுமே கம்ப்ளீட்லி பேர்டாக தான் இருக்கும். நோபல் கேஸில் ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் கூட இருக்காது, அதாவது ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் கூட இருக்காது. அப்படி ஒரு வேளை இருந்துச்சுன்னா அது ஈஸியாக மற்றதோட ரியாக்ட் பண்ணிடும். ஸோ நோபல் கேஸ் வந்து எல்லாத்தோடையும் ரியாக்ட் பண்ணாது. அது ஒரு இன்னர்ட் கேஸுங்கிறதுனால கிரிப்டானில் நோ அன்பேர்டு எலக்ட்ரான். ஓகேவா? அதோட கான்ஃபிகரேஷன் பாருங்கள்
3d10 4p6 3d10 d ஆர்பிட்டலும் ஃபுல்லி ஃபில்டு 4p6 p ஆர்பிட்டலும் 6 எலக்ட்ரான் ஃபுல்லி ஃபில்டு ஓகேவா தேங்க்யூ இன்னொரு கொஷின் இருக்கோ சரி ஓகே 67th கொஷின் பாருங்கள் இதுதான் லாஸ்ட் கொஷின் how many subshell associated with n is equal to 4 how many electron will be present in subshell having ms value of minus half for n is equal to 4 அதாவது n is equal to 4 அப்படிங்கிற எனர்ஜி லெவலில் மொத்தம் எத்தனை சப்ஷெல் இருக்கும்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு அப்புறம் அந்த n is equal to 4ங்கிற சப்ஷெல்லில் ms வேல்யூ மைனஸ் ஹாஃபாக இருக்குது அப்படி இருந்தால் அதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் n is equal to 4ல் எவ்வளோ சப்ஷெல் இருக்குன்னு பார்த்துடலாம் n is equal to 4னா l வேல்யூ என்ன 0 to n minus 1 ஸோ n minus 1னா என்ன 4 minus 1 4 minus 1 3 ஸோ 0 to 4 minus 1னா 0 1 2 3 அப்போது 1 2 3 4 மொத்தம் 4 லெவல் இருக்குது 4 சப்ஷெல் இருக்குது ஸோ 4 சப்ஷெல்ஸ் ஃபார் n is equal to 4 அது என்னெல்லாம் s p d and f ஓகேவா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி தியரி பார்ட்டில் நம்ம ரொம்ப இது படித்த பேசிக்கான கொஷின் தான் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் இந்த nth ஷெல்லில் எத்தனை ஆர்பிட்டல் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அதுக்கான ஃபார்முலா என்னென்னா n ஸ்கொயர் n இங்கே என்ன கொடுத்துருக்கோம் 4 கொடுத்துருக்கோம் ஸோ 4 ஸ்கொயர்னா 16 ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல் when n is equal to 4 is 16 எனர்ஜி லெவல் 4 இருக்கும்போது மொத்தம் எத்தனை ஆர்பிட்டல் இருக்கும் 16 ஆர்பிட்டல் இருக்கும் ஸோ if each orbital fully occupied each electron will have 1 electron with the ms value of minus half ஸோ இப்போ வந்து மொத்தம் 16 ஆர்பிட்டல் இருக்குதுன்னு பார்த்துட்டோம் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஆர்பிட்டலும் ஃபுல்லி ஆக்குப்பை இருந்ததுன்னு வைங்களேன் மைனஸ் ஹாஃப்னா என்ன ஃபுல்லி மைனஸ் ஹாஃப் அண்ட் ப்ளஸ் ஹாஃப் ரெண்டுமே ஒரு ஸ்பின் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்பின் ஸோ ஒவ்வொரு ஆர்பிட்டும் ஃபுல்லி ஆக்குப்பைடு எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா 1 எலக்ட்ரான் வித் ms வேல்யூ ஆஃப் மைனஸ் ஹாஃப் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வித் ms வேல்யூ ஆஃப் மைனஸ் ஹாஃப் எவ்வளவு 16 அவ்வளோதான் ஸோ இதோட இந்த அதாவது என்சிஆர்டி கிளாஸ் 11ல் சாப்டர் 2 ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமோட புக் பேக் சொல்யூஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது இதோட ப்ரீவியஸ் வீடியோலாம் நான் ஐகார்ட்டில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃபுல் கொஷின்ஸுமே நம்ம கவர் பண்ணிட்டோம் நான் சீக்கிரமே உங்களை இன்னொரு யூனிட்டோட வந்து பார்க்குறேன் நிறைய பேர் என்கிட்ட 12th ஸ்டாண்டர்டோடது சீக்கிரமாக கவர் பண்ண சொன்னீங்க நான் அதையும் உங்களுக்கு குயிக்காகவே முடிக்க பார்க்குறேன் அண்ட் உங்களுக்கு நம்மளோட சேனல் நான் க்ரியேட் பண்ணுற கான்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு என்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி நான் இதாக சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினச்சாலும் சரி என்னன்னாலும் சரி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணுறேன் அண்ட் உங்கள் எல்லாரையும் நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட இன்னொரு வேறு ஒரு யூனிட்டோட வந்து மீட் பண்ணுறேன் பாய்